நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த நவம்பர் 25ஆம் தேதி தொடங்கியது முதல் அதானி குறித்து அவையில் அனைத்து அலுவல்களையும் ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த அனுமதிக்க கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அவை அலுவல்கள் முதல் வாரத்தில் முடங்கின. இந்த நிலையில் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே, திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் ஊழலை வெளிப்படுத்தும் குற்ற புலனாய்வு ஊடக தளம் வெளியிடும் அறிக்கைகளை சுட்டிக்காட்டி நாடாளுமன்றத்தை முடக்க காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் முயற்சிக்கின்றன. இந்த ஊடக தளத்துக்கும் அமெரிக்க கோட்டீஸ்வர முதலீட்டாளர்களுக்கும் தொடர்பு உள்ளது என்று குற்றம் சாட்டினார். இது பெரும் விவாதத்தை கிளப்பியது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான சோனியா காந்திக்கு அமெரிக்க தொழிலதிபரான ஜார்ஜ் சோரஸ் நிதியுதவி செய்யும் அமைப்புகளுடன் தொடர்பு இருப்பதாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த தொழிலதிபரான ஜார்ஜ் வெளிநாட்டு விவகாரங்களில் மூக்கை நுழைக்கக்கூடியவர். இந்த நிலையில்தான் ஆசிய பசிபிக் ஜனநாயக தலைவர்களின் கூட்டமைப்பில் சோனியா காந்தி இணைத் தலைவராக இருக்கிறார். இந்த அமைப்புக்கு ஜார்ஜ் சோரஸின் அறக்கட்டளை நிதியுதவி செய்கிறது. அந்த ஆசிய பசிபிக் அமைப்பு காஷ்மீர் தனிநாடு என்னும் பார்வையை கொண்டது. அந்த அமைப்புடன் சோனியா காந்தி தொடர்பில் இருப்பதன் மூலம் இந்தியாவின் உள் விவகாரங்களில் வெளிநாடுகளின் அரசியல் தலையீட்டுக்கு உதவுவதை விளங்கிக் கொள்ள முடியும். ராகுல் காந்தி அதானிக்கு எதிராக பேசிய பத்திரிகையாளர் சந்திப்பை ஜார்ஜ் சோரஸிடம் நிதியுதவி பெறும் ஊடகங்கள்தான் ஒளிபரப்பு செய்தன. இதன் மூலம் நம்முடைய நாட்டின் பொருளாதாரத்தின் மீது தாக்குதல் நடத்த முற்படுகின்றனர். காங்கிரஸ் எம்பி சசி தரூரும் ஜார்ஜ் சோரஸ் என்னுடைய பழைய நண்பர் என கூறியிருக்கிறார். இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என பாஜக கூறியிருக்கிறது. இந்த விவகாரம் தற்போது பூதாகரமாக இருக்கும் நிலையில் ஜார்ஜ் சோரஸ் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த முடிவு செய்திருப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். நாட்டின் முன்னுள்ள சில பிரச்சனைகளை அரசியல் லென்ஸ் வைத்து பார்க்க முடியாது. ஜார்ஜ் சோரோஸ் மற்றும் அவர் தொடர்புடைய நபர்கள் யார் யார் என்று வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இது காங்கிரஸ் மற்றும் ராகுல் தொடர்புடைய பிரச்சனையாக மட்டும் நாங்கள் பார்க்கவில்லை. இந்த விவகாரத்தில் அரசியல் செய்ய மாட்டோம். நாட்டுக்கு எதிரான பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் தீவிரமாக எடுத்துக்கொள்வோம். டிசம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் லோக்சபாவிலும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் ராஜ்யசபாவிலும் இந்த விவகாரம் குறித்து விவாதம் நடத்தலாம் என்றும் காங்கிரஸ் மற்றும் பிற எதிர்க்கட்சிகளிடம் கூறியுள்ளோம். நாட்டுக்கு எதிரான அமைப்புகளுடன் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனையில் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று அந்த கட்சியின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன் என கூறினார். நாட்டிற்கு எதிராக சதி செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அவர்களின் பதவி பறிக்கப்படும் என டெல்லி தகவல்கள் தெரிவித்துள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.